வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. என் முதலாளியும் அவரது நண்பரும் என்னை ஒரு அறைக்கு அழைத்துச் சென்று முன்னாடி ஒருவரும் பின்னாடி ஒருவரும் இரவு முழுவதும் என்னுடன் செய்து கொண்டிருந்தனர். நானும் அவர்களோடு சேர்ந்து நான் 19 வயதில் 12ஆம் வகுப்பை முடித்தேன். அன்றிலிருந்து ஒரு நல்ல வேலையை தேடிக்கொண்டிருந்தேன். பல இடங்களில் நேர்காணல் கொடுத்தேன். ஆனால் எங்கும் வெற்றி கிடைக்கவில்லை. ஒரு மாலை பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தேன். மாலை 6 மணிவாக மேக மூட்டத்துடன் இருந்தது. மழை பெய்ய போகிறது போல் இருக்கின்றது. பேருந்துகள் வந்தாலும் அவை மிகவும் நிரம்பி இருந்ததால் ஏறுவது சாத்தியமற்றதாக இருந்தது. திடீரென ஒரு வெள்ளை நிற கார் என் முன் நின்றது. கண்ணாடி கீழே இறங்கியதும் உள்ளே இருந்து ஒரு நல்ல மனிதர் கேட்டார், எங்கே போக வேண்டும்? நானும் தயக்கத்துடன் பதிலளித்தேன், இல்லை, நான் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறேன். அவரும் சொன்னார், நான் மலைக்கோட்டை நோக்கி செல்கிறேன். அங்கேதான் போக வேண்டுமா என்று கேட்டார். நானும் யோசித்தேன். இப்போது மழையும் தொடங்கிவிட்டது. பஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. வீடும் தூரத்தில் உள்ளது. சிறிது நேரம் யோசித்த பிறகு நானும் சொன்னேன், ஆம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? நிச்சயமாக இல்லை, வாருங்கள் என்று அவர் புன்னகையுடன் சொன்னார். நான் பின்னே இருக்கையில் அமர்ந்தேன். வழிநெடியிலும் நாங்கள் பேசிக்கொண்டே வந்தோம். என் குடும்பத்தை பற்றியும் என் படிப்பை பற்றியும் எனக்கு எப்படியும் வேலை மிகவும் தேவை என்பதையும் அவரிடம் கூறினேன். அவர் கவனமாக கேட்டு என் நிலையை புரிந்து கொண்டார். என் வீடு வந்ததும் அவரை நிற்கச் சொன்னேன். இறங்கும்போது நான் நன்றி சொன்னேன். அவர் சிறிது நேரம் நின்றுவிட்டு தன் சட்டை பையிலிருந்து ஒரு அட்டையை எடுத்தார். இது என் விசிட்டிங் கார்டு. நான் ராஜ்குமார், ஒரு ஐடி நிறுவனத்தின் உரிமையாளர். உனக்கு விருப்பம் இருந்தால் நாளை காலை என் அலுவலகத்தில் சந்திக்கலாம். எங்களுக்கு ஒரு ரிசப்ஷனில் உதவியாளர் தேவைப்படுகிறது. ஒருவேளை நான் உனக்கு உதவலாம் என்று புன்னகையுடன் சொன்னார். நானும் கார்டை வாங்கிக் கொண்டேன். மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிவிட்டு உள்ளே சென்றேன். வீட்டில் நான் இவ்வளவு நேரம் ஏன் தாமதமானேன் என்று அம்மா கவலையுடன் இருந்தார். நடந்த அத்தனையும் அம்மாவிடம் சொல்லி அந்த காதையும் காட்டினேன். அம்மா சற்று கவலை அடைந்தார். அன்னமியரை நம்புவது சரியல்ல என்றார். அடுத்த நாள் காலை அலுவலகத்திற்கு புறப்பட்டேன். காட்டில் இருந்த முகவரிக்கு சென்றதும் நானும் ஆச்சரியப்பட்டேன். அது ஒரு மிகப்பெரிய மற்றும் கம்பீரமான கட்டிடம். நான் வரவேற்பறைக்கு சென்று ராஜகுமாரை சந்திக்க வேண்டும். நான் பூர்ணிமா என்று சொல்லி என் பெயரை தெரிவித்தேன். வரவேற்பாளர் என்னை 5வது மாடிக்கு செல்லுமாறு சொன்னார். நான் லிப்டில் மேலே சென்று அவரின் அறைக்கு வெளியே வந்து நின்றேன். என் இதயம் படபடவென அடித்து கொண்டது. மெதுவாக கதவை தட்டினேன். உள்ளே இருந்து உள்ளே வாருங்கள் என்ற குரல் கேட்டது. நான் உள்ளே சென்றபோது ராஜகுமார் சார் மேசையில் சில பைல்களை பார்த்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் அவர் புன்னகைத்தார். ஹலோ பூர்ணிமா, வந்துவிட்டியா? உட்கார் என்று அவர் சைகை செய்து ஒரு நாற்காலையில் அமரச் சொன்னார். என் பெயரை அவர் நினைவில் வைத்திருந்தது எனக்கு சற்று விசித்திரமாக தோன்றியது. பிறகு வரவேற்பாளர் அவரிடம் சொல்லியிருப்பார் என்று நினைத்து கொண்டேன். பூர்ணிமா, நீ உன் படிப்பை பற்றி சொன்னாய் அல்லவா? உன்னால் கணனியில் வேலை செய்ய முடியுமா? அடிப்படை MS ஆஃபீஸ் தெரியுமா என்று கேட்டார். நானும் ஆம் சார் என்றேன். பின்னர் அவர், மிகவும் நல்லது பார், நான் உனக்கு நேரடியாக வேலை கொடுக்க முடியாது. ஆனால் 1 மாத கால பயிற்சி வழங்க முடியும். நீ கற்றுக்கொள்ள முடியும். உன் வேலை நன்றாக இருந்தால் நாங்கள் உனக்கு நிரந்தர வேலை கொடுப்போம். ஆரம்பத்தில் மாதம் 8000 ரூபாய் கிடைக்கும். இது உனக்கு சம்மதமா என்று அவர் முன்மொழிந்தார். என் கண்களில் ஒரு பிரகாசம் தோன்றியது. இது எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக இருந்தது. ஆமாம் சார், இது எனக்கு முற்றிலும் சம்மதம் என்று நான் உற்சாகத்துடனும் சொன்னேன். சரி, அப்படியானால் நாளையிலிருந்து தொடங்கு. காலை 9 மணிக்கு வந்துவிடு. எங்கள் ஹசார் ரமா மேடம் உனக்கெல்லாம் விளக்குவார் என்று அவர் சொன்னார். நானும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த தருணத்தில் என்ன செய்வது என்று எனக்கும் புரியவில்லை. இத்தனை நாட்கள் உழைத்த பிறகு இறுதியாக ஏதோ ஒன்று கிடைத்திருந்தது. நான் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு வீடு திரும்பினேன். வீடு திரும்பியதும் இந்த நல்ல செய்தியை அம்மாவிடம் தெரிவித்தேன். அவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அடுத்த நாளிலிருந்து என் புதிய வாழ்க்கை தொடங்கியது. அசாரமா மேடம் எனக்கு எல்லாவற்றையும் விளக்கினார். அலுவலக விதிகள், என் வேலை நேரம் மற்றும் என் கடமைகள். என் வேலை பெரும்பாலும் வரவேற்பையில்
தொலைபேசி அழைப்புகளை கையாள்வது, பார்வையாளர்களை வரவேற்பது, சிறிய காகித வேலைகளில் உதவுவதுதான். மெதுவாக நாட்களும் கடந்து சென்றன. ஒரு மாதத்தில் நான் நிறைய கற்றுக்கொண்டிருந்தேன். ராஜகுமார் சார் சில சமயங்களில் என் வேலையை பாராட்டவும் செய்வார். அதனால் என் தன்னம்பிக்கை அதிகரித்தது. முதல் மாதத்திற்கு பிறகு அவர் எனக்கு நிரந்தர வேலை கொடுத்தார். சம்பளத்தையும் 12,000 உயர்த்தினார். இது எனக்கு பெரிய விஷயமாக இருந்தது. ஆனால் 3 மாதங்களுக்கு பிறகு நான் சில விஷயங்களை தெரிந்து கொண்டேன். அவை என்னை கலக்கமடைய செய்தன. அலுவலகத்தில் அஞ்சலி என்ற ஒரு பெண் என் பதவிக்கு முன்பும் பல பெண்கள் வந்துள்ளதாகவும், ஆனால் யாரும் நீண்ட நாட்கள் நீடிப்பதில்லை என்றும் என்னிடம் சொன்னாள். அவளும் சொன்னாள், ராஜகுமார் சாரின் பார்வை எப்போதும் புதிய மற்றும் அழகான பெண்களின் மீதுதான் இருக்கும். முதலில் அவர் மிகவும் நல்லவர் போல் நடந்து கொள்வார். பிறகு மெதுவாக தன் உண்மையான நிறத்தை காட்டுவார் என்று அவளும் சொன்னாள். அவள் சொன்னதை நான் நம்பவில்லை. ராஜகுமார் சார் என்னிடம் எப்போதுமே நன்றாக நடந்து கொண்டார். எனக்கு பிடிக்காத எந்த செயலையும் அவர் செய்ததில்லை. நான் அஞ்சலியின் பேச்சை புறக்கணித்துவிட்டு என் வேலையில் கவனம் செலுத்தினேன். ஒரு சனிக்கிழமை அலுவலகத்திற்கு விடும்பே. ஆனால் ராஜகுமார் சார் எனக்கு போன் செய்து, சில அவசர வேலைகள் உள்ளன, சீக்கிரம் வந்துவிடுமாறு கூறினார். ஏதோ ஒரு முக்கியமான சந்திப்பு இருக்கும் என்று நானும் நினைத்து கொண்டேன். நான் தயாராகி அலுவலகத்திற்கு புறப்பட்டேன். அன்று வானிலை மிகவும் மோசமாக இருந்தது. வானில் கார்மேகங்கள் சூழ்ந்திருந்தன. பலத்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. நான் ஸ்கூட்டியில் ஏறி அலுவலகத்தை நோக்கி சென்றேன். வழியில் திடீரென மழை பெய்ய தொடங்கியது. ஒரு கடைக்கடியில் நின்று மழை நிற்கும் வரை காத்திருந்தேன். ஆனால் மழை இன்னும் வேகமாக பெய்தது. அலுவலகம் அதிக தூரம் இல்லை என்பதால் மழையிலேயே நடந்து சென்றேன். நான் அலுவலகம் சென்றடைந்த போது முற்றிலும் நனைந்திருந்தேன். என் தலைமுடி, உடைகள் அனைத்தும் ஈரமாகவே இருந்தன. நான் லிப்டில் நேராக ராஜகுமார் சாரின் அறைக்கு சென்றேன். ராஜகுமார் சார் தன் அறையில் இருந்தார். என் நிலையை கண்டு அவர் கவலையடைந்தார். ஏய் பூர்ணிமா, நீ முற்றிலும் நனைந்து விட்டாயே, இப்படி எப்படி வேலை செய்வாய்? உனக்கு காய்ச்சல் வந்துவிடும் என்றார். நான் அங்கேயே நின்றேன். தண்ணீர் சொட்டு கொண்டிருந்தது. ராஜகுமார் சார் தன் கீப்போருடை ஓரமாக வைத்துவிட்டு அலமாரியிலிருந்து ஒரு துண்டை எடுத்தார். இதோ ஓய்வறைக்கு சென்று தலையை உயர்த்தி உலர்த்திக்கொள் என்றார். நான் துண்டை எடுத்துக்கொண்டு ஓய்வறைக்கு சென்றேன். என் உடைகள் முற்றிலும் நனைந்திருந்தன. என் தலைமுடியை உலர்த்தி சற்று சரி செய்தேன். ஆனால் உடைகள் ஈரமாகவே இருந்தன. ஓய்வறையிலிருந்து வெளியே வந்தபோது அலுவலகத்தில் ராஜகுமார் சாரும் நானும் மட்டுமே இருந்தோம். சாரும் சொன்னார், உள்ளே இருக்கும் விருந்தினர் அறையில் சூடான காற்று வீசும், அங்கே உங்களுடைய உலர்த்தி கொள்ளலாம். நான் விருந்தினர் அறைக்கு சென்றேன். அங்கே சூடான காற்று வீசும். ஒரு ஹீட்டர் இருந்தது. நான் அதை ஆன் செய்து என் உடைகளை விரித்து போட்டேன். விரைவில் காய்ந்துவிடும். நான் அங்கேயே அமர்ந்து என் உடைகள் காயும் வரை காத்திருந்தேன். திடீரென்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நானும் பதறிப்போனேன். பூர்ணிமா, நான் தான். ஒரு முக்கியமான பயல் உள்ளே இருக்கிறது, எனக்கு தேவை. ராஜ்குமார் சாரின் குரல் அது. நானும் கதவை திறந்தேன். ராஜகுமார் சார் என்னை பாதம் முதல் தலைவரை பார்த்தார். அவருடைய கண்களில் ஏதோ ஒரு விசித்திரமான பார்வை இருந்தது. அது எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது. நான் பார்வையை தாழ்த்தி நின்றேன். அவர் உள்ளே வந்து அலமாரியிலிருந்து ஒரு ஃபைலை எடுத்தார். போகும்போது என்னை பார்த்து கொண்டிருந்தார். பிறகும் சொன்னார், உடைகள் ஓரளவு காய்ந்து விட்டது, நான் வேலை செய்ய வேண்டும். அறைக்கு வா, இங்கே யாரும் பார்க்க போவதில்லை. என் இதயம் படபடக்க தொடங்கியது. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? சந்திப்புக்கு தயாராக வேண்டும். தயக்கத்துடன் நான் வெளியே வந்து அவரது அறைக்கு சென்றேன். ராஜ்குமார் சார் சோபாவில் அமர்ந்திருந்தார். லேப்டாப்பை திறந்து வைத்துக்கொண்டு என்னை பார்க்காமல், அவர் இங்கே வந்து உட்கார் என்றார். நானும் அவரது அருகில் சென்றேன். திடீரென்று ராஜ்குமாரி சாரின் கால் என் காலில் பக்காலில் பட்டது. என் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. ஆனால் நான் அசையவில்லை. என் மௌனத்தை அவர் தன் வெற்றியாக கருதியிருப்பார். ஏனென்றால் அடுத்த கணமே அவர் இன்னும் நெருக்கமாக நகர்ந்து வந்தார். என் உள்ளே ஒரு விசித்திரமான நடுக்கம் தொடங்கியது. பயம், பதட்டம் மற்றும் நான் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வு. சுமார் அரை மணி நேரம் லேப்டாப்பில் வேலை செய்த பிறகு ராஜ்குமார் சார் தனது லேப்டாப்பை மூடிவிட்டு புன்னகையுடன் சொன்னார்,
இன்று அலுவலகத்தில் நானும் நீயும் மட்டும்தான் இருக்கிறோம். ஏதாவது குடிக்க வேண்டும் என்று போல் இருக்கிறதா? நீ ஏன் கேண்டீனுக்கு சென்று காப்பி போட்டு வரக்கூடாது? நான் உடனடியாக எழுந்து கேண்டீனை நோக்கி நடந்தேன். என் மனதில் ஏற்பட்ட கொந்தளிப்பை அமைதிப்படுத்த முயன்றேன். காப்பி போடும்போது என் கைகள் நடுங்கின. அஞ்சனி சொன்ன வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தன. நான் காப்பியுடன் அறைக்கு திரும்பிய போது அங்கே யாரும் இல்லை. காப்பி கப்பை மேசையில் வைத்துவிட்டு நான் சுற்றிலும் பார்த்தேன். என் இதய துடிப்பு அதிகரித்தது. நான் விரைவாக மீண்டும் சோபாவில் அமர்ந்து குரல் கொடுத்தேன். சார், காப்பி தயார். ராஜகுமார் சார் உடனடியாக வந்தார். அவர் கையில் தொலைபேசியை வைத்துக்கொண்டு ஏதோ டைப் செய்து கொண்டிருந்தார். வா, சரியான நேரத்தில் காப்பி வந்துவிட்டது என்று என் அருகில் அமரும்போதே சொன்னார். என் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. கைகளில் வியர்த்துவிட்டது. நடுங்கும் கைகளுடன் காப்பி கப்பை அவரிடம் நீட்டினேன். நாங்கள் இருவரும் அமைதியாக காப்பி குடிக்க தொடங்கினோம். திடீரென்று ராஜ்குமார் சார் சொன்னார், பூர்ணிமா, நீ மிகவும் அழகாயிருக்கிறாய். என்னால் எதுவும் பேச முடியவில்லை என்று மெதுவாக புன்னகைத்தார். என் முகம் வெட்கத்தில் சிவந்துவிட்டது. ராஜ்குமார் சார் தனது காப்பி கப்பை மேசையில் வைத்துவிட்டு மெதுவாக தனது கையை என் காலில் வைத்தார். நான் சட்டென்று என் காலை பின்னெடுத்து கொண்டேன். என்ன ஆயிற்று பூர்ணிமா, பயந்து விட்டாயா என்று அவர் புன்னகையுடன் கேட்டார். நானும் அமைதியாக இருந்தேன். இங்கிருந்து எப்படி தப்பிப்பது என்று என் மனம் வேகமாக யோசித்து கொண்டிருந்தது. அவர் மேலும் நெருக்கமாக நகர்ந்து வந்தார். என் இதயம் மிகவும் வேகமாக துடித்தது. அது என் மார்பிலிருந்து வெளியே வந்துவிடும் என்று நினைக்க தோன்றியது. அவர் என் கையை தனது கைகளில் எடுத்துக்கொண்டு சொன்னார், பூர்ணிமா, நான் உன்னிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள் என்று நானும் தடுமாறி சொன்னேன். இந்த வேளையில் நீ திருப்தி அடைகிறாயா என்று அவர் கேட்டார். நானும் தலையசைச்சேன். நான் உன் வேலையை உறுதிப்படுத்தி முழு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட செய்தால் எப்படி இருக்கும் என்று அவர் மெதுவாக கேட்டார். சார், அது உங்களை பொறுத்ததுதான் என்று நானும் பதிலளித்தேன். இல்லை பூர்ணிமா, அது என்னை பொறுத்தது அல்ல, உன்னை பொறுத்தது என்று என் கையை இன்னும் சற்று இறுக்கமாக பிடித்து கொண்டு சொன்னார். நீ என்ன விரும்புகிறாய்? ஒரு நல்ல நிரந்தர வேலையோ அல்லது எப்போது வேண்டுமானாலும் பறிக்கக்கூடிய தற்காலிக வேலையா? என்ன நடுங்கும் குரலில் நானும் கேட்டேன். நான் புரிந்து கொண்டாலும் அவர் என்ன சொல்ல விரும்புகிறாய் என நினைத்தேன். நீ என் பேச்சை கேட்டால், என் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றினால், இன்று இரவு என்னுடன் கழிப்பது போல் நான் உனது எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறேன். நாளை முதல் உன் வேலை நிரந்தரம் என்று. என் கண்களை பார்த்து அவர் சொன்னார். எனக்குள் ஒரு புயல் கிளம்பியது. நான் சட்டென்று என் கையை விடுவித்து கொண்டு எழுந்து நின்றேன். சார், நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள். நான் அப்படிப்பட்ட பெண் இல்லை. நான் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன். நீங்கள் எப்படி இப்படி யோசிக்க முடியும்? என் குரலில் கோபம் இருந்தது. ராஜகுமார் சாரும் எழுந்து நின்றார். எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. பூர்ணிமா, ஒன்று புரிந்து கொள். இந்த உலகில் முன்னேற சில சமரசங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. நான் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை. உன் விருப்பம். நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா வகையிலையும் ஆதரிப்பேன். உன் அம்மா, உன் தம்பி, அனைவரின் வாழ்க்கையும் மாறலாம். அவர் கதவை நோக்கி நகர்ந்து சொன்னார். நான் கீழே சென்று ஒரு சிகரெட் பிடித்துவிட்டு வருகிறேன். நீ இங்கே இருந்தால் நீ சம்மதித்ததாக நான் புரிந்து கொள்வேன். இல்லையென்றால் சென்றுவிடு. நான் தவறாக நினைக்க மாட்டேன். இப்போது வரை நடந்து கொண்டிருப்பது அப்படியே தொடரும். இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் வெளியே சென்று விட்டார். நான் அங்கேயே நின்று என் கண்ணீரை அடக்க முயன்றேன். என் மனதில் எண்ணங்களில் புயல் வீசியது. ஒரு பக்கம் என் தன்மானம், குடும்ப பொறுப்புகள், மறுபுறம் அம்மாவின் உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் இருந்தது. தம்பியின் படிப்பு, செலவு, இவற்றையெல்லாம் எப்படி சமாளிப்பேன்? நான் மறுத்தால் ஒருவேளை 2-3 வாரங்களில் வேலையை விட்டு நீக்கி விடுவார்கள். இந்த நகரத்தில் வேலை கிடைப்பது எளிதல்ல என்றே நினைத்தேன். புதிதாக தொடங்குவது என்றால் மீண்டும் அதே போராட்டம்தான். உடைந்த மனதுடன் நான் மீண்டும் சோப்பாவில் அமர முடிவு செய்தேன். சிறிது நேரம் கழித்து ராஜகுமார் சார் திரும்பி வந்தார். என்னை பார்த்ததும் அவர் முகத்தில் புன்னகை பரவியது. அப்படியானால் உனக்கு சம்மதம் என்று அவரே சொன்னார். அதாவது நீ என் நிபந்தனைகளை ஏற்கப் போகிறாய் என்று கேட்டார். நானும் அவரை பார்த்தேன். என் கண்கள் கலங்கியிருந்தன. ஆம், ஆனால் நீங்கள் முதலில் என் வேலையை நிரந்தரமாக்க வேண்டும் என்றேன். நிச்சயமாக நாளையே அனைத்து ஆவணங்களையும் தவார் தயார் செய்து விடுகிறேன் என்று அவரே மகிழ்ச்சியுடன் சொன்னார்.
அன்று அவர் என்னை தன் காரில் வீட்டின் கொண்டு சென்று விட்டார். வழிநடையிலும் என் மனதில் ஒரு ஆழமான குற்ற உணர்வு இருந்தது. ஆனால் நான் என் கண்ணீரை மறைத்து கொண்டேன். வீடு திரும்பியதும் அவர் என் அம்மாவிடம் எனக்கு நிரந்தர வேலை கிடைத்துவிட்டதாகவும் சம்பளம் 15,000 உயர்த்திவிட்டதாகவும் நற்செய்தி சொன்னார். அம்மாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் இருந்தது. அவர் ராஜ்குமார் சாருக்கு நன்றி சொல்லி என் தலையில் கை வைத்து தடவி கொடுத்தார். பார் மகளே, உன் உழைப்பு பலன் கொடுத்துவிட்டது என்றார். அந்த இரவு நான் படுக்கையில் படுத்திருந்தேன். என் தலைவீதியை நினைத்து அழுது கொண்டிருந்தேன். நான் என்னை விற்றுவிட்டேன் என்று யாருக்கு தெரியும்? சில நாட்களுக்கு பிறகு நான் காலை அலுவலகத்திற்கு தயாராகி கொண்டிருந்த போது என் மொபைலுக்கு ராஜகுமார் சாரிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அவர், பூர்ணிமா, இன்று என் பண்ணை வீட்டிற்கு வரவேண்டும். ஒரு சிறப்பு கூட்டம் இருக்கிறது. நீ வீட்டில் நிறுவன வேலை காரணமாக 2-3 நாட்களுக்கு வெளியே செல்கிறேன் என்று சொல்லிவிடு என்றார். என் குரல் நடுங்கியது. சரி சார், நான் என் பையலை சில ஆடைகள் வைத்துக்கொண்டு நிறுவன வேலைக்காக வெளியே செல்கிறேன் என்று அம்மாவிடம் சொன்னேன். அம்மா என் நெற்றியில் முத்தமிட்டு, கவனமாக இரு மகளே என்றார். நான் பண்ணை வீட்டிற்கு சென்றபோது அங்கே ஏற்கனவே சில நபர்கள் இருந்தனர். அனைவரும் சூட்டு அணிந்திருந்தார்கள். தொழில் அதிபர்கள் போல் தோன்றினர். ஒருவேளை உண்மையிலேயே ஒரு வணிக கூட்டம் இருக்கும் என்று நான் சற்று நிம்மதியடைந்தேன். கூட்டம் தொடங்கியது. அனைவரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து விவாதிக்க ஆரம்பித்தனர். நான் குறிப்புகளை எடுத்துக்கொண்டே இருந்தேன். சுமார் 3 மணி நேரம் கூட்டம் நடந்தது. கூட்டம் முடிந்ததும் ராஜ்குமார் சார் வேலைக்காரனை அழைத்து அவன் காதில் ஏதோ சொன்னார். வேலைக்காரன் உடனடியாக சமையலறைக்கு சென்று சாப்பிடும் பொருட்களுடன் வந்தான். ஒரு பெரிய சாக்லேட் கேக்கும் இருந்தது. ராஜ்குமார் சார் என் கைகளால் கேக் வெட்ட சொன்னார். அனைவரும் கேக் சாப்பிட்டுவிட்டு சிற்றுண்டி அருந்தினர். பிறகு ஒவ்வொருவராக கிளம்ப ஆரம்பித்தனர். ராஜகுமார் சார் அவர்களை வெளியே சென்று வழி அனுப்பினார். நான் அங்கேயே சோபாவில் அணிந்து அமர்ந்திருந்தேன். என் விதியை சபித்துக்கொண்டே ராஜகுமார் சார் திரும்பி வந்தபோது ஒரு நபர் இன்னும் அங்கேயே இருப்பதை கண்டேன். அவர்தான் கூட்டத்தில் அதிகம் பேசியவர். ராஜகுமார் சார் யாரை மிகவும் மரியாதையுடன் பார்த்து கொண்டிருந்தாரோ அவர்தான். பூர்ணிமா பிரிட்ஜிலிருந்து ஒயின் பாட்டிலையும் 3 கிளாஸ்களையும் கொண்டு வா, ராஜகுமார் சார் சொன்னார். நான் 2 கிளாஸ்களை எடுத்துக்கொண்டு வந்தேன். ராஜகுமார் சார், 2 கிளாஸ் மட்டுமா? ஏன் இன்னொரு கிளாஸ் கொண்டு வா, நீயும் இருக்கிறாயே என்று கேட்டார். நான் குடிக்க மாட்டேன் சார் என்று நான் தயக்கத்துடன் சொன்னேன். இன்று ஒரு விசேஷ நாள் பூர்ணிமா, இன்று உன் வேலை நிரந்தரமானது ஒன்று வேண்டாமா என்று அவர் புன்னகையுடன் சொன்னார். நான் கைவிட்டுவிட்டு இன்னொரு கிளாஸ் கொண்டு வந்தேன். ராஜகுமார் சார் 3 கிளாஸ்களில் 1 வயன் மற்றும் ஐஸ் போட்டு ஒரு கிளாஸை என்னிடம் கொடுத்தார். நான் முதன்முறையாக வயன் குடித்தேன். மிகவும் கசப்பாக இருந்தது. ஆனால் எப்படியோ குடித்துவிட்டேன். சிறிது நேரத்திலேயே என் தலை லேசாக சுற்ற ஆரம்பித்தது. கால்களில் ஒருவித மரத்து போன உணர்வு ஏற்பட்டது. சில நிமிடங்களிலேயே எனக்கு லேசான போதை ஏற்பட்டது. அந்த மனிதர் ராஜ்குமார் சாரின் காதில் ஏதோ சொன்னார். ராஜ்குமார் சார் புன்னகைத்து என்னிடம் சொன்னார், பூர்ணிமா, இங்கே வா ராகேஷ், சாரை நன்றாக கவனி. இவர்தான் எங்கள் மிகப்பெரிய முதலீட்டாளர். நான் எழுந்து அவர் அருகில் சென்றேன். ராகேஷ் சார் எனது காலி கிளாஸை எடுத்து மீண்டும் வயன் நிரப்பினார். குடு என்று அவர் கிளாஸை என்னிடம் நீட்டினார். நான் ராஜ்குமார் சாரிடம் உதவியை வேண்டுவது போல பார்த்தேன். குடி பூர்ணிமா, ராகேஷ் சாரின் கையால் கிடைத்ததை மறுக்க கூடாது, ராஜகுமார் சார் சொன்னார். என் உள்ளே ஒரு பகுதி கதறியது. அப்போது ராஜகுமார் என் தோளில் கை வைத்து, பூர்ணிமா, நான் உனக்கு ஒரு வேலையை ஒப்படைக்க விரும்புகிறேன். ராகேஷ் சார் நமது நிறுவனத்தின் மிகவும் முக்கியமானவர். இவர் 2 நாட்கள் இங்கே இருப்பார். நீ இவரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றார். என் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. அதாவது, சார் இதுவரை இவரை கவனித்துக் கொள்ள வேண்டுமா? ராஜகுமார் சார் புன்னகைத்தார். அவரது கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது. நீ புத்திசாலி பூர்ணிமா, மீதியே நீயே புரிந்து கொண்டிருப்பாய் என்றார். என் மனம் கதறி கத்தி அழுது கொண்டிருந்தது. சார் என்று என் வாயிலிருந்து வெளிவந்தது. சரி, நான் இப்போது போகிறேன். ஏதாவது பிரச்சனை செய்தால் ஃபோன் செய் என்று சொல்லி ராஜகுமார் சார் அங்கிருந்து சென்று விட்டார். நான் கதவு அருகே நின்று அவர் காரை தூரத்தில் செல்வதை பார்த்தேன்.
என் இதயத்தில் ஒரு விசித்திரமான பயம் குடிகொண்டது. நானே என் கைகளால் என்னை விற்றுக்கொள்கிறேனே. திரும்பி பார்த்தால் ராகேஷ் சார் என்னை ஒரு வேட்டை பிராணியை பார்ப்பது போல முறைத்து கொண்டிருந்தார். அவரது கண்கள் என் உடல் முழுவதும் சுழன்றன. நான் என்னை சமாளித்துக் கொண்டு எப்படியாவது இந்த இரவை கழித்து விடலாம் என்று நினைத்தேன். ஒய்யனின் போதை இப்போது முழுமையாக நீங்கியிருந்தது. பண்ணை வீட்டு வேலைக்காரனும் என்னை விசித்தனமாக பார்த்து கொண்டிருப்பதை நான் கவனித்தேன். நான் அவனை அருகில் அழைத்து, உன் பெயர் என்ன என்று கேட்டேன். அவன் என் பெயர் ராமு மேடம் என்று மரியாதையுடன் சொன்னான். அவன் ஒரு சாதாரண மனிதன், ஏதோ ஒரு கிராமத்திலிருந்து வந்தவன் போல தோன்றினான். நான் அவனிடம் இந்த பண்ணை வீடு நகரத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்று கேட்டேன். அவன் சுமார் 15 கிலோமீட்டர் மேடம், இங்கு அருகில் எந்த கிராமமும் இல்லை என்று சொன்னான். என் உள்ளுக்குள் இருந்த பதட்டம் அதிகரித்தது.